ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரளா ரெசிபில ரொம்ப பிரதானமான ரெசிபி, அதாவது ஃபங்க்ஷன்ல எதுவா இருந்தாலும் இந்த ஒரு டிஷ் கம்பல்சரி இருக்கும். அது பேரு குறுக்கு காளான். செமி சாலிடா பண்றது. அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா? அப்ப அதுக்கு தேவையான பொருள் எல்லாம், ஒரு வாழைக்காய், ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்படி கியூபா கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கோங்க. ஏன் தண்ணியில போட்டிருக்கேன் அப்படின்னா, அது தண்ணி இல்லாம போட்டோம்னா அது கருத்துரும், அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு தேவையான பொருள் அரவுக்காக தேங்காய், மஞ்சள், பெப்பர், ஜீரகம், வெந்தயம், தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, மிளகாய், வேக வைக்கிறதுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நம்ம அப்போ அது வேக வைக்கிறதுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அந்த 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு காரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரொம்ப காரம் இருக்காது. இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே தேங்காய் கூட பெப்பரும் ஜீரகமும் தான் அரைப்போம். அதுதான் ஹைலைட். காரம் இந்த இதுக்கு தேவையான மிளகாய் காரத்துக்கு தான் தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அப்ப வேகட்டும். ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய காலம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லா இந்த மாதிரி பவுல்ல ஒரு பவுல் நிறைய கட்டி தயிர், ரொம்ப புளிச்சிருக்கவும் கூடாது, அத்தியாவசிய புளியும் வேணும். அப்ப அதை எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அப்போ வெந்துட்டு இருக்கு. நம்ம அவசியத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை உப்பு போட்ட பிறகு நல்லா கலந்து விடுங்க. அடியில அரைச்சு வச்ச தேங்காவை அதோட போட்டுலாம், நல்லா கலந்து விட்டுருவோம். அதை இந்த தேங்காய் வெந்த உடனே தான் நம்ம தயிர் சேர்ப்போம். இதுல ஃப்ளேம் குறைச்சிக்கோங்க. நீங்க இப்ப தயிர் ஊத்த போறோம். தயிர் ஊத்தி கொதிக்க தேவையில்லை. தயிர் ஊத்தி அதனுடைய சூடு இதுல பரவனா போதும். அந்த கட்டி தயிர் ஊத்திக்கலாம். 2 or 3 மினிட்ஸ் இருந்தா போதும், கொதிக்க கூடாது. தாளிச்சு ஊத்துறது என்னன்னு பாத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதோட ஒரு மிளகாவை அதோட தாளிப்புக்கு போட்டுக்கலாம். கொத்து கருவேப்பிலை அப்படியே இதுல போட்டுக்கலாம். நம்ம அது மேலதான் இந்த தாளிப்பை ஊத்த போறோம். இந்த குறுக்கு காளான் பண்ணும்போது ஒரு 1 o'clock சாப்பிட்றோம்னா 12 மணிக்கு செய்யாதீங்க. ஒரு 3 hours பிஃபோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த தயிர், தேங்காய், அந்த காயோடலாம் நல்லா பிளெண்ட் ஆகி அந்த கலவையோட சாப்பிடும்போது தான் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை தங்கங்களே.